ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து யாப்பு இலக்கணத்தில் ஒரு டைப்ஸ் தான் வந்து தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. யாப்பு அப்படின்றது வந்து ஒரு செய்யுள் வந்து எப்படிலாம் இயற்றணும் அப்படின்ற விதி, அது எல்லாத்தையும் பற்றி சொல்கிறது தான் யாப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மொத்தம் 6 வகைப்படும். அது வந்து அதில் தொடை அப்படின்றது வந்து என்னது அப்படின்னா, ஒரு செய்யுளில் வந்து ஒரு அடியோ இல்லை சீரோ வந்து தொடுத்து வர்றது தான் வந்து தொடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வகை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 8 டைப்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மோனை தொடை. மோனை அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், முதல் எழுத்து வந்து ஒன்றி வருவது தான் வந்து மோனை. எதுகை அப்படின்றது வந்து 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. இயைபு அப்படின்றது வந்து அந்த சீர்களில் உள்ள கடைசி வேர்டு வந்து ஒன்றா வர்றது. முரண் அப்படின்னா வந்து ஆப்போசிட்டாக வர்றது. அதாவது வந்து குவிந்து அப்படின்னா விரிந்து அப்படின்னு ஆப்போசிட் எதிர்ச்சொல் போல் வரும். அளபடை தொடை அப்படின்றது வந்து என்னது அப்படின்னா, நம்மளோட உயிர் எழுத்து வந்து அளபெடுத்து நீண்டு ஒலித்து வந்து வரும். அது நமக்கு தெரியும். அதில் கூட ஒரு 3 டைப்ஸ் கூட நம்ம படிச்சிருப்போம். அந்தாதி தொடை அப்படின்னா ஒரு சீரில் உள்ள கடைசி வேர்டு வந்து அதே வேர்டு வந்து மறுபடியும் அடுத்த லைனில் ஃபஸ்ட்டு இதுவாக வந்து வரும். அப்படி வந்துச்சுன்னா தான் வந்து அந்தாதி தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை தொடை அப்படின்னா வந்து, இரட்டை தொடை அப்படின்றது வந்து ஒரு செயலில் வந்து இப்போ திருக்குறளோ ஏதோ ஒன்று இருக்கட்டும், அதில் ஒரே வேர்டு வந்து 2 தடவை வந்திருக்கும், அதுதான் இரட்டை தொடை. நெக்ஸ்ட்டு வந்து செந்தொடை. மேலே உள்ள சொன்னதில் எதுவுமே இல்லை அப்படின்னா அதுதான் வந்து செந்தொடை அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? தேங்க்யூ.